Hi viewers, welcome to Trendieviera costume. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Two different types of beads வந்து எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி terracotta clay பத்தி சொல்றேன். terracotta clayல வந்து ரெண்டு விதமா terracotta clay இருக்கு. இது வந்து பேக் பண்ண வேண்டிய clay, இது வந்து பேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த clay வந்து நிறைய பிராண்ட்ல இருக்கும். இது டாசன் அண்ட் இது மாதிரி நிறைய பிராண்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இந்த clay வந்து 1 kg 90 rupees இருக்கும். பட் இது வந்து 250 grams தான் இருக்கும். இதுவும் வந்து 90 rupees தான் வரும். 90 rupee ஒரு இடத்துல இருக்கும், இல்லைன்னா 110 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இது கிடைக்கும். இந்த clay வந்து உள்ள எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி தான் இந்த டாசனோட கிளே வந்து இப்படி இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் வெளியே பார்த்தாலே தெரியும், இது மெரூன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இது வந்து இந்த பெண்டன்ட்டை நீங்கள் வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டிங்க 24 hours கழிச்சு அப்படிங்கும் போது அதோட கலர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் இந்த பெண்டன்ட்டை வந்து இந்த கிளேவை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட பெண்டன்ட் வந்து இந்த கலரில் கிடைக்கும். டாசன் கிளே வந்து இதே கலரில் தான் இல்லை, இதே மாதிரி நிறைய பிராண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத கிளேஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதில் வந்து இந்த கலரில் இந்த மெரூன் கலர்லயும் அந்த மாதிரி கிளேஸ் கிடைக்கும். ஆனா அதை வந்து நீங்க 24 hours கழிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது இந்த கலர்ல மாறிடும். ஆனா இது வந்து இந்த கிளேக்கு இந்த கலர் மட்டும்தான் கிடைக்கும். இந்த கலர் என்னென்ன கிளே கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம பேக் பண்ண வேண்டிய கிளே. இந்த மாதிரி கலர் கிடைக்கிறது எல்லாமே நம்ம பேக் பண்ண வேண்டியதுல ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னு அர்த்தம். நான் வந்து பட்டன் ஹவுஸ்ல தான் இந்த கிளேஸ் வாங்கினேன். ஏன்னா பட்டன் ஹவுஸ்ல தான் எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே அவைலபிளா இருக்கும். நம்மளுக்கு பிளவுஸோட மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்னமெண்ட் மேக் பண்ணுமா இருந்தாலும் சரி, எல்லாமே பட்டன் ஹவுஸில் கிடைக்கும். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ தான் டெரகோட்டாவை நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த கிளே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கிளேலேயே நீங்கள் கற்றுட்டு பெண்டன்ட்டை வந்து நீங்கள் பேக் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே தான். பட் நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தென் ஓகே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த ஒரிஜினல் கிளே வாங்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் வந்து பெண்டன்ட்டை டிசைன் பண்ணிவிட்டு தென் இதை வந்து பேக் பண்ணி அப்புறம் ஆர்னமெண்ட்டாக போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து கிளேவை பற்றி இருக்கிற டவுட்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க 2 different types of beads வந்து எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோல தமாரா அண்ட் ருத்ராக்ஷம் பீட்ஸ் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தமாரா பீட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளே எடுத்து ரவுண்ட் பண்ணிட்டு தென் சர்ஃபேஸ்ல இதை டேப் பண்ணுங்க. நீங்க டேப் பண்ணும்போது தெரியும் ரவுண்டா இருக்கிறது ஃபிளாட்டா எப்படி மாறுதுன்னு. தென் கீழே பர்ஃபெக்டா ஒரு சர்க்குலர் ஷேப் வந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற கிளேவை கொஞ்சம் ஹைட் பண்ணுங்க. நான் இப்போ பண்றேன்ல அதே மாதிரி நீங்க இது செஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். தென் இந்த மாதிரி மேலே இருக்கிற எக்ஸஸ் கிளேவை கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பர்ஃபெக்டா ரவுண்ட் வேணாம், ஒரு அளவுக்கு ரவுண்ட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இதை இப்படி மேலே எடுத்துட்டு தென் மேலே ஒரு ஹைட்டுக்கு எடுத்துருப்போம்ல, ஹைட்டுக்கு வந்த உடனே தென் அதை வந்து ரெசிப்ரோக்கலா பண்ணி கீழையும் நீங்க ஃபிளாட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருந்தது கீழே வந்துருச்சு. தென் கீழே வந்து நீங்க டேப் பண்ணுங்க. இப்படி டேப் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர் போர்ஷன் மட்டும் கிடைக்கும். அந்த சென்டர் போர்ஷனை 2 fingers யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஷேப்புக்கு கொண்டு வாங்க. திரும்பியும் சொல்றேன், நீங்க இதை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும். தென் இந்த மாதிரி கிடைக்கும். நீங்க பார்த்தாலே தெரியுது இல்லையா, கீழே இருக்கிறத மட்டும் நீங்க டேப் பண்ணி ஃபிளாட் பண்றதெல்லாம் கீழே இருக்கிறத மட்டும் நீங்க பண்ணுங்க. தென் மேலே இருக்கிறத திருப்பி கீழே நீங்க ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு தென் கீழே இருக்கிறத பண்ணுங்க. எப்பவுமே நம்மளோட கான்சென்ட்ரேஷன் நம்மளோட ஃபிளாட் சர்ஃபேஸுக்கு பக்கத்துல இருக்கிற சைடோட தான் இருக்கணும். தமாராவோட சென்டர் பார்ட்டோட பர்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, அது நம்ம 2 fingers யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது தான் கிடைக்கும். தென் இதை இப்படி வச்சு இப்படி வீல வந்து நம்ம ரொட்டேட் பண்ற மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டாப் அண்ட் பாட்டத்துல டேப் பண்ணி தான் நம்ம அந்த ஷேப்பை கொண்டு வந்திருக்கோம். அந்த டேப் பண்றதுல ஷார்ப் எட்ஜஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக இதை இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டா கிடைக்கும். தென் ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் யூஸ் பண்ணி சென்டர் பார்ட்ல நீங்க இன்சர்ட் பண்ணும்போது ஒரு ஹோல் மேக் ஆகும். இந்த ஹோல் எதுக்காகனா, நம்ம இது பீட்ஸ் தானே, அப்ப பீட்ஸ் வந்து நம்ம செயின்ல இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு ஹோல் வேணும். ஸோ அதனால நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இப்படி பண்ணும்போது ஒரு கிராக் ஏற்படும். ஏன்னா இந்த சென்டர் பார்ட் வந்து நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் பர்ஃபெக்டா கொண்டு வந்திருக்கோம். அதனால நீங்க வாட்டர் ஆட் பண்ணி கிராக் விழுந்துருந்துச்சுன்னா லைட்டா வாட்டரை எடுத்து நீங்க சர்ஃபேஸை ஸ்மூத் பண்ணிக்கோங்க. தென் திருப்பி நீடில் இன்சர்ட் பண்ணி நீங்க ஹோலை வந்து பர்ஃபெக்டா நீங்க கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தமாரா பீட்ஸை டெக்கரேட் பண்ணலாம்.
டெரகோட்டா டூல்ஸ்ல நைஃப் மாதிரி ஒரு டூல் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீடில்ல நம்ம ஹோல் மேக் பண்ணிருக்கோம்ல, அதுல சென்டர்ல ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு தென் சைட்ல கிராஸா ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க. எதுக்காக இந்த இம்ப்ரெஷன் நான் சொல்றேன்னா, இந்த தமாரா வந்து எப்படி இருக்கும்னா ஒரு த்ரெட் வந்து வைண்ட் பண்ணிருப்பாங்க, கயிறு கட்டியிருப்பாங்க தமாரால. ஸோ நம்ம கயிறோட எஃபெக்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு லைனா ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தோம்னா அந்த எஃபெக்ட் கிடைக்கும். இதை வந்து உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீட்டா கிடைக்கும். நான் காமிக்கிறேன் ட்ரை ஆச்சுன்னா இது எப்படி இருக்கும்னு. இந்த லைன்ஸ் வந்து நம்மளோட கயிறு வந்து எப்படி கட்டியிருப்பாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் கிராஸா இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நீடில் இருக்குல்ல, நீடில் யூஸ் பண்ணி தானே நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்போம். அதே நீடில் அங்கங்க சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக தமாரா மாதிரியே நமக்கு சின்னதாக அழகாக ஒரு பீட் கிடைக்கும். ஸோ நீடில் எடுத்துக்கோங்க. நீடிலில் நம்ம சென்டரில் எந்த நீடில் யூஸ் பண்ணியிருப்போம் அதே நீடில் நமக்கு போதும். ஸோ அந்த நீடிலில் நம்ம கிராஸாக கொடுத்துருக்கோம்ல, அந்த கிராஸுக்கு சென்டர் பார்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மேக் பண்ணுங்கள். தென் தமாரா பீட்ஸ் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். தென் சர்ஃபேஸில் வீல் மாதிரி ரொட்டேட் பண்ணியிருப்போம்ல, அப்போ வந்து ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி ஒரு டிசைன் நமக்கு கிடைச்சிருக்கும். லைக் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு பார்ட் மட்டும். அந்த பார்ட்டை உங்களுக்கு ஹைலைட்டாக காமிக்கணும்னா அந்த நைஃப் யூஸ் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாட் கிடைச்சிருக்கோ அந்த இடத்துல ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க. அப்போது இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இது நீட்டாக ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பார்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல, அந்த டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஃப்ளாட்டாக இருந்து அந்த க்ராஸாக உள்ளே வந்து பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டில் நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கும். தென் சென்டர் பார்ட்டில் நீடில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹோலை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இது இந்த மாதிரி இருக்கும். ஒரு தமாரா பீட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் தமாரா பீட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி தமாரா பீட்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ தமாரா பீட்ஸ் முடிஞ்சிருச்சு. தென் ருத்ராட்சம் பீட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ருத்ராட்சம் பீட்ஸுக்கு நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா 2 நீடில்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நீடிலில் இந்த மாதிரி பீட்ஸ் இருக்குல்ல, பீட்ஸ் வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கிளேவோட சைஸ் எடுத்துட்டு தென் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி நம்ம ஹோல் மேக் பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு ஹோல் எந்த இடத்துல ஹோல் மேக் பண்ணுவோமோ அந்த இடத்துல இப்படி நீடில் இன்சர்ட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. தென் நீங்கள் வந்து இன்னொரு நீடில் யூஸ் பண்ணி இப்படி டாட்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஹோல் மேக் பண்ணி அந்த நீடில் வெளியே எடுத்துட்டு நீடிலே உள்ளே இன்சர்ட் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம எப்போவுமே பீடுக்கு எப்படி டாட்ஸ் வைப்போம் அந்த மாதிரி நீங்கள் டாட்ஸ் வச்சிங்கன்னா நீங்கள் டாட்ஸ் ஒவ்வொரு டாட்ஸ் வைக்கும்போது அப்போ டாட்ஸில் இருந்து கிளே எல்லாம் உள்ளே போகுமா, அப்போ உள்ளே போய் நம்ம வந்து பிக் சைஸில் ஒரு ஹோல் மேக் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டாக. அது எதுக்காகன்னா செயினை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக அந்த ஹோல் மேக் பண்ணியிருப்போம். அந்த ஹோலில் போய் சின்னதாக கிளே போய் பிளாக் பண்ணிக்கும். அப்படி பிளாக் பண்ணிருச்சு அப்படிங்கும்போது இப்போ நம்ம அதை லாஸ்ட்டாக வந்து ஒரு வேளை செக் பண்ணாமல் நம்ம ஹோலை வந்து திருப்பியும் லாஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு எப்போவுமே எல்லா ஒர்க்குமே முடிச்சதுக்கப்புறமும் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஹோலில் திருப்பி ஒரு ஹோலில் போடணும். அப்படி நீங்கள் போடாமல் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அங்கே பிளாக் பண்ணிருச்சு அப்படிங்கும்போது 2 days நம்ம ட்ரை ஆகி கழிஞ்சு நம்ம எடுக்கும்போது அங்கே பிளாக் ஆகிருக்கும், அது ட்ரையும் ஆகிடும். ஸோ அதனால அந்த இடத்துல இருந்து அந்த கிளேவை வெளியே எடுக்க முடியாது. கஷ்டப்பட்டு செஞ்ச பீட்ஸ் வேஸ்ட்டாக போயிடும். பிகாஸ் செயின் இன்சர்ட் ஆகிறதுக்கு தான் அந்த இடத்துல தான் பிளாக் ஆயிருமே கிளே வச்சு. அதனால் இப்படி ஒரு நீடில் வச்சு இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹோலுக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாது. அந்த ஹோல் ஹோலாகவே இருக்கும். அதுக்கு சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி நீங்கள் டாட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது தான் பெட்டர். அப்போ தான் பிளாக் பண்ணாது, நம்மளுக்கு அந்த ஹோல் எந்த டேமேஜும் இல்லாமல் அதே சைஸில் ஹோல் இருக்கும். தென் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள், சென்டரில் குட்டி குட்டி பார்ட்ஸ் இருக்கு அந்த இடத்துல நல்லா இம்ப்ரெஷன் கொடுத்து பெரிய பெரிய டாட்ஸை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. டாட்ஸ் எல்லாம் மேக் பண்ணதுக்கப்புறம் இது இந்த மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீடிலிருந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஹோல் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நீடில் இன்சர்ட் பண்ண சொன்னேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நாங்கள் எப்படி ஹோல் வந்து மேக் பண்ணமோ அதே மாதிரி எந்த டேமேஜும் இல்லாமல் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் தமாரா அண்ட் ருத்ராட்சம் பீட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சிவராத்திரி அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஆர்னமெண்ட் போட விரும்புவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கற்றுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிவேரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you friends, thanks for watching and keep watching. Bye bye, see you on the next terracotta video.